தேர்தல் காலங்களில் எதிரிகளுக்கு பதில் சொல்வோம் என்று அமைச்சர் மூர்த்தி கருத்து. அதுவரை எங்கள் மக்கள் பணி முதலமைச்சரின் வழியில் தொடரும் என்று பேட்டி. தேர்தல் வாக்குறுதிகள் மட்டுமல்லாமல் சொல்லாத வாக்குறுதிகளையும் முதலமைச்சர் நிறைவேற்றி வருவதாக அமைச்சர் சக்கரபாணி பேட்டி. வருகிற 2026 தேர்தலில் சந்திப்போம் என்று திமுகவுக்கும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மட்டுமே இனி போட்டி என விஜய் கூறியதாக செய்தியாளர்களின் கேள்விக்கு பதில். இந்த மாண்பு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்று தேர்தல் சமயத்தில் சொன்ன வாக்குறுதி மட்டுமில்லாமல் சொல்லாத வாக்குறுதி நிறைவேற்றி ஒரு பொற்கால ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். இந்தியாவிலே எந்த முதல்வருக்கெல்லாம் முதல்வராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக மாண்பு முதலமைச்சர்களை பொறுத்தளவிலே இன்னைக்கு மக்கள் மத்தியிலே நாளுக்கு நாள் செல்வாக்கு உயர்ந்து வருகிறது. இன்னைக்கு அவங்க எது வேணாலும் யார் வேணாலும் எது வேணாலும் பேசிட்டு போகலாம். எங்களுடைய 2024 மாண்பு முதலமைச்சர் சொன்னார், எங்களுடைய இலக்கு பாண்டிச்சேரி தமிழ்நாடு உட்பட 40 தொகுதியில் வெற்றி பெறுவோம் என்று சொன்னோம். அதே மாதிரி தான் வெற்றி பெற்றோம். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமனுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சந்திப்பு. எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து புறக்கணிக்கும் நிலையில் செங்கோட்டையன் அமித்ஷாவை தனியாக சந்தித்து பேச்சு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்திப்பு அரசியல் நோக்கமாக இல்லை என்று அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி பேட்டி. தமிழகத்தின் கல்வி 100 நாட்கள் வேலை திட்டம் போன்ற திட்டங்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்கிட வலியுறுத்தியதாக விளக்கம். திராவிட மாடல் ஆட்சி என்று கூறும் முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டம் ஒழுங்கு நடவடிக்கையில் கவனம் செலுத்த வேண்டும் என்று முனுசாமி பேட்டி. அரசியல் களத்தில் போதிய அனுபவம் இல்லாத விஜய் சினிமா அனுபவத்தை வைத்து அரசியல் செய்கிறார் என்று விமர்சனம். சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த பூலாம்பட்டி அருகே சாலையோரத்தில் இருசக்கர வாகனத்தில் நின்று கொண்டிருந்த நபர் மீது மோதிய கார். விபத்தில் தூக்கி வீசப்பட்டு நொடிப்பொழுதில் உயிர் பிரியும் CCTV காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. நீலகிரி மாவட்டம் உதகையில் வணிகர் சங்கம் சார்பில் கடைகள் முன்பு கருப்பு கொடி கட்டியும் கருப்பு உடை அணிந்தும் வியாபாரிகள் போராட்டம். E-பாஸ் நடைமுறை ரத்து உள்ளிட்ட 13 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தல். சுற்றுலா தலங்களில் உள்ள அனைத்து வியாபாரிகள் உள்ளிட்ட நீலகிரி மாவட்டத்தில் அன்றைய தினம் ஆவின் பால் மருந்து கடைகளை தவிர மீதி 100% அனைத்து கடைகளும் அனைத்து வேலை நிறுவனங்களும் நிறுத்தி இந்த புது வேலை நிறுத்தமானது நீலகிரி மாவட்ட மக்களின் உணர்வுகளை ஒன்றுபடுத்தி அரசின் கவனத்தை ஈர்க்கின்ற விதமாக ஒரு மாபெரும் பொது வேலை நிறுத்தமாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். நன்றி. மே மாதம் முதல் ATM மையங்களில் பணம் எடுப்பதற்கான கட்டணத்தை உயர்த்தும் ரிசர்வ் வங்கி. பிரதமர் மோடி அரசால் வங்கிகள் வசூல் ஏஜென்ட்டுகளாக மாற்றப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் தலைவர் கார்கே கடும் கண்டனம். பிரபல சமூக வலைதள நிறுவனமான X தளத்தை தனது சொந்த நிறுவனத்திற்கே விற்றார் எலான் மஸ்க். ரூபாய் 2.82 லட்சம் கோடிக்கு தனது XAI நிறுவனத்துக்கு X தள நிறுவனத்தை எலான் மஸ்க் விற்றார். அமெரிக்க அரசின் திறன் மேம்பாட்டுத்துறை தலைவராக இருப்பதால் தனது நிறுவனங்களின் வளர்ச்சி பாதிக்கப்படுவதாக எலான் மஸ்க் கருத்து. அரசு துறையில் இருப்பதால் தனது நிறுவனங்கள் மற்றும் தயாரிப்புகள் பற்றி பொதுவெளியில் பகிரங்கமாக பேச முடியவில்லை என கருத்து. ரூபாய் 32 கோடி மதிப்பில் காவல்துறைக்கு புதிய வாகனங்கள் சேவையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். 500 இருசக்கர வாகனங்கள், 300 4 சக்கர வாகனங்கள் ஆகியவற்றை கொடியசைத்து முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் ஆதி திராவிடர் பழங்குடியினர் நல ஆணையத்தின் மாநில அளவிலான விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, கோவி செழியன், CV கணேசன் மற்றும் VCK தலைவர் திருமாவளவன், தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் பங்கேற்பு. திராவிட மாடல் அரசு சமூக நீதியை நிலைநாட்டும் அரசாக உள்ளது. ஆதி திராவிடர் பழங்குடியினர் நல ஆணையத்தின் மாநில அளவிலான விழிப்புணர்வு கண்காணிப்பு குழு கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு.
சமூக நீதி சமத்துவ சிந்தனை குறித்து 4 ஆண்டுகளில் 6907 விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளன. அரசின் நடவடிக்கையால் வன்கொடுமை வழக்குகள் இந்த ஆண்டு 6% குறைந்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. மாநிலம் முழுவதிலும் இந்த 4 ஆண்டுகளில் சமூக நீதி மற்றும் சமத்துவ சிந்தனைகள் குறித்து 6977 விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள். இது கடந்த ஆண்டு மட்டும் 3794 விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் திறனை மேம்படுத்தவும் பல்வேறு வகையான சமூக விளக்குகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் தொண்டர்களை உற்சாகப்படுத்த விஜய் அவரது கருத்தை கூறுகிறார். பிரதான எதிர்க்கட்சி என்று மக்கள் எங்களைத்தான் சொல்கிறார்கள் என்று 2026 தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் திமுகவுக்கும் இடையேதான் போட்டி என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கூறியதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதில். நாட்டிலே எல்லா கட்சி தலைவர்களும் கட்சி வளர்வதற்காக தொண்டனை வந்து சொல்லுவாங்களே, தொண்டனை உற்சாகப்படுத்துவதற்காக அவள் அப்படி கருத்து சொல்றாங்க. இந்த எல்லா கட்சி தலைவர்களும் அப்படித்தான். மதிப்போடும் உரிமையோடும் சுயமரியாதையுடனும் நாம் இருக்க பெரியாரும் அம்பேத்கருமே காரணம். கடந்த 4 ஆண்டுகளில் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட 421 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என சென்னையில் நடைபெற்ற கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. கடந்த 4 ஆண்டுகளில் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சார்ந்த 421 பேர்களுக்கு வேலைவாய்ப்புகளும் 649 பேர்களுக்கு ஓய்வூதியமும் வழங்கப்பட்டுள்ளன. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் காதலனால் தீ வைத்து எரிக்கப்பட்ட 17 வயது சிறுமி உயிரிழப்பு. படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிர் பிரிந்தது. நூறு நாள் வேலை உறுதி திட்டத்திற்கு தமிழகத்திற்கான 4034 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவிக்க வலியுறுத்தல். மாநிலம் முழுவதும் 1170 இடங்களில் திமுகவினர் ஆர்ப்பாட்டம். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலில் சனிக்கிழமையொட்டி குவிந்த பக்தர்கள். திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சி என்றதால் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்தனர். மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1000-ஐ தாண்டியுள்ளது. இடிபாடுகளில் சிக்கியிருப்பவர்களை மீட்கும் பணிகள் தீவிரம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.